ஒன்றே ஒன்றுதான், ஜெபம். கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ண தொடங்குங்கள். அவர் உங்களுக்கு எட்டினதும் எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வார். ஜெபமே உங்களுக்கு ஜெயத்தை கொடுத்து கர்த்தர் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்து ஆசீர்வதித்து உயர்த்துவார். ஆமென். தேவ பிள்ளைகளே, ஜெபிங்க. கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு கூட ஜெபிங்க. ஜெபிக்கிறவனுக்கு கர்த்தர் எப்போதும் பக்கபலமாய் பக்கத்துணையாய் இருந்து ஆசீர்வாதத்தை கொடுத்து உயர்த்த வல்லவர் என்பதை சொல்லி, நீங்களும் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிற தேவ ஜனமே, கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, ஜெபத்தை மறக்காது இருக்கிற ஒரு வாழ்க்கையே ஜெயத்தை கொடுக்கிற வாழ்க்கை. ஆமென். இனிமே காலையில் எழுந்த உடனே ஜெபம் பண்ணுங்க. எந்த இடத்துல போனால் சமைக்கும் போதும் ஜெபம் பண்ணுங்க, வேலைக்கு போகும்போதும் ஜெபம் பண்ணுங்க, வண்டியில் ட்ராவல் பண்ணும்போதும் ஜெபம் பண்ணுங்க, ஆஃபீஸில் உங்கள் வேலையை முடிச்சுட்டு திரும்ப வீடு வரும்போதும் ஜெபம் பண்ணுங்க. ஜெபமே உங்கள் வாழ்க்கையில கர்த்தர் யார் என்பதை உணர்த்துகிற ஒரு